விருச்சிகம். ஓம் விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடரியம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். உச்சம் பெற்ற ராசி அதிபதி, அவரோடு சுக்கிரன், இவர்கள் இணைவினால் மிகப்பெரிய பலமும் பயனும் அடையக்கூடிய யோகம் பெற்ற விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை, 3/3/2024 முதல் 9/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானோடு சுக்கிர பகவானும், 4ஆம் இடத்திலே சூரிய பகவானோடு சனி பகவானும், 5ஆம் இடத்திலே ராகு பகவானோடு புத பகவானும், 6ஆம் இடத்திலே குரு பகவானும், லாபஸ்தானத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியில இருந்து துவங்கி 1, 2, 3, 4 ஆகிய இடங்கள்ல பயணிக்க காத்திருக்கின்றார். இது அற்புதமான ஒரு பலன் பெறக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொதுவாக சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் பொக்கிஷம். அதன்படி இந்த வாரம் உங்களுக்கு சந்திராசமும் வேதியோ இல்லை. இதெல்லாம் விட இன்னும் சிறப்பு, பாக்கியாதிபதியின் வருகை இன்னும் பலமான லாபத்தை தரும். அதனால இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசி ஒரு பலமான பயனான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. நம்மளே பொதுவாக ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 3/3/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதியும், நட்சத்திரம் பகல் 12 மணி வரை அனுச நட்சத்திரம், அதன் பின்பு கேட்டை நட்சத்திரமும், மரண யோகம் கூடிய ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு. அடுத்து திங்கட்கிழமை, அதாவது 4/3/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய நவமி திதியும், நட்சத்திரம் பகல் 12 மணி வரை கேட்ட நட்சத்திரம், அதன் பின்பு மூல நட்சத்திரம் வருகிறது. அன்றைய தினம் சித்த யோகம் கூடிய ஒரு அருமையான நாள். அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை 5/3/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய தசமி திதி, வெற்றிக்குரிய திதி, நட்சத்திரம் பகல் 12 மணி வரை மூல நட்சத்திரமும், அதன் பின்பு பூரண நட்சத்திரம் வருகிறது. அன்று அமிர்த யோகம் கூடிய சித்த யோகம் கூடிய சுப நாள், வாஸ்து நாள், செவ்வாய்க்கிழமைக்கு வாஸ்து நாள். அடுத்து 6/3/2024 புதன்கிழமைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி திதியும், நட்சத்திரம் பகல் 11 மணிக்கு மேல உத்திரட நட்சத்திரமும் வருகிறது. அன்று அமிர்த யோகம் கூடிய நாள். அடுத்து வியாழக்கிழமை, அதாவது 7/3/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய துவாதசி திதி, பகல் 10 மணிக்கு மேல திருவோண நட்சத்திரமும், அன்று சித்தயோகம் கூடிய சுப முகூர்த்த நன்னாள். அதாவது இந்த வாரத்தில் வரக்கூடிய முதல் சுப முகூர்த்த நாள் அதான். அடுத்து வெள்ளிக்கிழமை, மிக மிக அற்புதமான நாள், எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். 8/3/2024 அன்றைய தினம் மகளிர் தினம் 1. திதி தேய்பிரையில் வரக்கூடிய திரியோதசி திதி, நட்சத்திரம் வலு கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் வருகிறது. அன்று சுப முகூர்த்த நாள், அன்று பிரதோஷம். அன்றைய தினம் மிக அற்புதமான சுபமான நாள், மகா சிவராத்திரி வருகிற நாள். அதனால இந்த வாரத்துல அந்த வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை அருமையான நாளாக சுபமுகூர்த்த நாளாக அமைகிறது. அடுத்து இந்த வாரத்துல கடைசி நாள் 9/3/2024 சனிக்கிழமை, திதி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதி மாலை 5:30 வரை, அதன் பின்பு அமாவாசை திதி ஆரம்பிக்கும். நட்சத்திரம் சதய நட்சத்திரம். இதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக அமைப்புகள். அன்றாலே இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு தன வாக்கு குடும்ப பொருளாதாரம் சிறந்து விளங்கக்கூடிய நற்பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் சுக்கிரன் நினைவு இருக்கு இல்லையா, அது பலமான யோகத்தை கொடுக்கும். 1. 2வது தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த வாரம். ஜீவனாதிபதியாகிய சனி பகவானும், ஜீவன காரகனாகிய சனி பகவானும், ஜீவனாதிபதியாகிய சூரிய பகவானும் இணைந்து அந்த 10ஆம் இடத்தை பார்க்கிறப்ப தொழில் வியாபாரம் வலுப்பெறக்கூடிய அளவுக்கு யோகம் உண்டு. குறிப்பாக சொல்ல கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கோ அல்லது நண்பர்கள் உதவினால், நண்பர்கள் அல்லது உறவினர்கள் உதவினால
தொழிலை மேம்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வாரம் ஒரு நல்ல அருமையான வாரமாக, எதிர்பார்த்த வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும். அதே போல வந்து உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னா முதல் சொன்ன மாதிரி சூரியன் சரி சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதும் 10ஆம் இடத்தை பார்க்கறதும் மதிப்பு, மரியாதை, கௌரவம் தானாக தேடி வரக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு. ரெண்டாவது, உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு லாபங்களும், உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடியவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பும் கொடுக்கிற வாய்ப்பு இருக்கிறனால உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த வாரம் எதிர்பார்த்த பல திருப்பங்கள் எல்லாம் லாபகரமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் அருமையான வாரம். ஏன்னா 5ஆம் இடத்திலே புத பகவான் அமர்ந்திருக்கின்றார், ராகுவோடு அமர்ந்திருக்கின்றார். கலை, விளையாட்டுத்துறை அல்லது எக்ஸ்ட்ரா கரிக்குலம் உள்ள மாணவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு பொன்னான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பயன்படுத்தினால் இன்னும் ஒரு லாபமும் யோகமும் கிடைக்கக்கூடிய வாரமாக மாணவர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருந்துங்க. ஏன்னா அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய காரணத்தினாலையும், அதிகமான வந்து வேலைப்பளு இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் உங்களுக்கு வந்து உடல் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளுதலை தவிர்த்தால் நலம் தரும். ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா சுப முகூர்த்தத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்துல 2 நாள், அதாவது வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை. அதனால இந்த வாரத்துல சுப செய்திகளை பேசுவதற்கும் உறுதி செய்வதற்கும் இறுதி செய்வதற்குமான ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. சுபயோகங்கள் நிச்சயமா கிடைக்கும். பெண்களுக்கு கணவன் மனைவி இணைவு 3ஆம் பாவத்தில், முயற்சிக்குரிய 3ஆம் பாவத்தில் இணைந்திருக்க காரணத்தால உங்கள் இருவருடைய ஒத்துழைப்போடு இன்னும் வந்து ஒரு லாபத்தை பெறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது பிளான் பண்ணுவீங்க இல்லையா, இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் ஜெயிக்கணும், அந்த பிளான் எல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்துல ஒர்க் ஆகி சூப்பரா வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு யோகம் உண்டு. முன்பு இருந்த சுணக்க நிலைகளும் பிறருடைய குறுக்கீடுகளும் இந்த வாரம் தானாக விட்டு போறதுக்கோ அல்லது விலகி போறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும். இது ஒரு நல்ல விஷயம். எல்லாம் கூட யோகம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த அல்லது எதிர்பார்ப்புக்கு மேல நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. குறிப்பா சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகளும் சுப யோகங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதாவது குறிப்பா வந்து கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் நடக்கும், புத்திர பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல குழந்தைகளால் யோகமும் குழந்தைக்கு யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் அபரிமிதமான லாப பலன்கள் கிடைக்கும். ஏன்னா பாக்கியாதிபதி உங்க ராசியில் அமரும் பொழுது சகல பாக்கியங்களும் எதிர்பார்ப்புக்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த வாரம் வந்து உங்களுக்கு சுப யோகத்தை தரக்கூடிய வாரமாக நிச்சயமாக அமையும். இதை எதிர்பார்த்த எல்லாம் இந்த வாரம் நீங்க பூர்த்தி செஞ்சுக்கோங்க, நல்ல யோகத்தை கொடுக்கும். விருச்சிகராசினர்களே, இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி தேதியில கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க. அடுத்தது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகா சிவராத்திரி என்று சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. அன்று வந்து பிரதோஷ காலகட்டங்கள்னால நந்திய பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்க. அவருடைய இல்லத்து குல தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. எல்லாம் உள்ள இறைவன் நறுவரலால் திருவருளால் உங்களுக்கு பல விதமான நன்மைகளும் யோகங்களும் நிச்சயமாக கிடைக்கும். இனிய நல்வாழ்வு.